நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்திய அஞ்சல் துறை பொதுமக்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பொதுமக்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை வழங்கும் நோக்கில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள் மிகவும் சிறந்ததாக கருதப்படுகின்றன. இந்திய அஞ்சல் துறை சார்பில் தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டி நடத்தப்படுகிறது. இந்த போட்டியில் கலந்து கொள்பவர்களுக்கு 5,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை பரிசு வழங்கப்படுகிறது. நெல்லை முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் செந்தில்குமார் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில், இந்திய அஞ்சல் துறை சார்பில் தேசிய அளவிலான கடிதம் எழுதும் போட்டி 2024ஆம் ஆண்டிற்கு கடந்த 14ஆம் தேதி முதல் வருகிற டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை நடத்தப்படுகிறது என்று கூறியுள்ளார். தபால் துறை நடத்தும் இந்த போட்டியில் அனைத்து வயதினரும் கலந்து கொள்ள வரவேற்கப்படுகின்றனர். போட்டிக்கான கடிதத்தை எழுதுவதின் மகிழ்வு, டிஜிட்டல் யுகத்தில் கடிதங்களின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் தமிழ், ஆங்கிலம் மற்றும் இந்தி ஆகிய ஏதாவது ஒரு மொழியில் கடிதத்தை எழுதலாம். இன்லேண்ட் லெட்டரில் கடிதம் எழுதுபவர்கள் 500 வார்த்தைகளுக்கு மிகாமல் எழுதி அனுப்ப வேண்டும். கடிதத்தை கவரில் வைத்து அனுப்புவோர் 1000 வார்த்தைகளுக்கு மிகாமல் எழுதி அனுப்பலாம். 2 விதமான கடிதங்களும் கைப்பட எழுதியவையாக இருக்க வேண்டும் என்பது முக்கியமான நிபந்தனை. போட்டியில் கலந்து கொள்ள வயது வரம்பு இல்லை என்றாலும் 1/1/2024 அன்று 18 வயது நிறைவு பெற்றவன் அல்லது நிறைவு பெறாதவன் என்ற வயது சான்று கடிதத்துடன் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும் என்றும் அஞ்சல் துறை செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. போட்டியில் பங்கு பெறுபவருடைய பெயர் மற்றும் இருப்பிட முகவரியை கடிதத்தில் தவறாமல் குறிப்பிட வேண்டும். கடிதத்தை அஞ்சல் துறை முதன்மை தலைவர், தமிழ்நாடு வட்டம், சென்னை 6,02,000 என்ற முகவரிக்கு, முதுநிலை அஞ்சலக கோட்ட கண்காணிப்பாளர், நெல்லை அஞ்சல் கோட்டம், நெல்லை 6,27,002 என்ற முகவரி மூலம் அனுப்ப வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சிறந்த கடிதங்களுக்கு தேசிய அளவிலும் மாநில அளவிலும் ரொக்க பரிசு கிடைக்கும். மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக 25,000 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 10,000 ரூபாய் மற்றும் மூன்றாவது பரிசாக 5,000 ரூபாய் வழங்கப்படும். தேசிய அளவில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 50,000, இரண்டாவது பரிசாக 25,000, மூன்றாவது பரிசாக 10,000 ரூபாயும் பரிசாக அளிக்கப்படும். கடிதம் எழுதும் போட்டியில் பொதுமக்கள், மாணவ மாணவிகள் அனைவரும் பங்கு கொள்ளவும் அஞ்சல் துறை கேட்டுக்கொண்டுள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா அஞ்சல் துறை சார்பாக கடிதம் எழுதக்கூடிய ஒரு போட்டி ஒன்று நடத்துறதுக்கு இருக்காங்க. மாநில அளவுலையும் தேசிய அளவுலையும் நடத்துறதுக்கு இருக்காங்க. அண்ட் இதை உங்களுக்கு பிடித்தமான லாங்குவேஜ், தமிழ், இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி, இந்த மாதிரி உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதில் எழுதி அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. கைப்பட எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா எழுதுவதின் மகிழ்வு அல்லது டிஜிட்டல் யுகத்தில் கடிதங்களின் முக்கியத்துவம். இந்த தலைப்பில் நீங்கள் ஒரு லெட்டர் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வெற்றி பெறுபவர்களுக்கு சூப்பரான பரிசும் காத்துட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இதில் யார் வேணாலுமே கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. விருப்பப்படுறவங்க உடனே லெட்டர் எழுதி தபால் துறைக்கு அனுப்புங்க. அண்ட் அட்ரஸ் கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க.